ஐயா மோடி உட்கார்ந்து முனகிக்கிட்டு இருக்காரா, நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது. இதனால எப்படியாச்சும் நம்ம பாம்பாட்டி மாதிரி ஆட்டி வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்ல. இன்னைக்கு இத்தனை நாள படம் எடுத்துக்கிட்டு இருந்த பாம்பு இன்னைக்கு அப்படியே ஐயா மோடி மூக்கு மேலேயே ஒண்ணு போட்டிருக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு சுத்தியலை எடுத்து நடு மண்டையில நச்சு நச்சுன்னு அடிச்சிருக்கு. நீ எல்லாம் பேசலாமா இதை பத்தி? வாயை திறக்கலாமா? ஊருக்குள்ள ஒன்று சொல்லுவாங்கல்ல, முதல்ல ஒந்த கழுவுடா, அதுக்கப்புறம் ஊர்ல போயிட்டு மற்றவந்த கழுவலாம் இல்ல. அதே மாதிரியே சார் டெல்லியில நடக்கிறதுக்கு பேரு வந்து கவர்மெண்ட் ஆட்சியா, பூரா கிரிமினலா திரிகிறாங்க. இது கிரிமினல் ஆட்சி தான் டெல்லியில நடக்குது, சட்டத்தின் ஆட்சி நடக்கல, குண்டர்கள் ஆட்சி நடக்குது. இதுக்கு வக்க பண்ணும், அசிங்க பண்ணும். தலைநகரை இப்படி தருதலையா மாத்தி வச்சிருக்காங்கல்ல. இவங்க கையில எல்லாம் ஆட்சியை கொடுத்தது உங்களை தாண்டா, நீங்க சவத்துல போய் முட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட சொல்லாம சொல்லியிருக்காரு ஐயா சூரியகாந்த், உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. ஏன் இவ்வளவு காண்டானார் பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் கோப்பு. அவர் சொன்னது உண்மைதான், அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. பட் ஆனா ஒரு சின்ன திருத்த வேண்டிய இருக்கு. பாஜக ஆளுகிற டெல்லி மட்டும்தான் இப்படி பாலா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கார். சார் நீங்க மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் இன்னும் போய் பார்க்கலாம் சார், பார்த்தாதானே சார் ஒரிஜினல் நிலவரம் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். நீங்க டெல்லிக்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு மற்ற சமாச்சாரம்லாம் வெளியில தெரியவே மாட்டேங்குது. விட மாட்டேன் சார், ஏன்னா உங்களுக்கு உங்க வேலையே வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவர் எதுல ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாரு அப்படின்னு முதல்ல நான் நினைச்சேன் அப்படின்னா, இந்த டெல்லியில இந்த ஒரு 6 வயசு குழந்தைய வந்து ஒரு 10-12 பசங்க, அதாவது 10-12 வயசு பசங்க ஒரு 3 பேர் அவங்க வந்து ரேப் பண்ணாங்க. அதை நினைச்சு ஏதாவது சொல்றாரா? இல்லை ஒரு ரிக்ஷாக்கார ஒரு ஸ்கூல் பிள்ளைய, அது பச்சை பிள்ளைய கூட்டி போயிட்டு முடிச்சு விட்டான்ல, அதை நினைச்சு வந்து கும்பிடுறாரா? அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு சார். இல்லை இந்த ஒரு பொம்பளை பிள்ளைய வம்பிழுத்ததுக்காக ரோட்ல போட்டு ஒருத்தனை புரட்டி எடுத்து அவனை ஆஸ்பத்திரியில் குத்துயிரும் கொலையுமா போட்டு வச்சிருக்காங்க, அதை நினைச்சு பொங்கி இருக்காரா? எனக்கு எதுவுமே முதல்ல புரியலை. அதுக்கப்புறம் தான் யோசிச்சோம், ரைட் ஓகே, ஒருவேளை இது வார்த்தையா இருக்கு. இப்போ புதுசாக ஒரு முதல்வர் இருக்காங்கல்ல, ஆட்சி சரியில்லை, டெல்லியை நாங்கள் எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போட்ட மாதிரி, டெல்லியை நாங்கள் ஆட்சி பண்ண மாதிரி பாதுஷா கூட ஆட்சி பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நாங்கள் ஒரு பயங்கரமான ஆட்சியை கொடுக்க போகிறோம், அதுக்கு சரியான முதல்வர் இவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த ரேகா குப்தான்னு ஒரு அம்மாவை கொண்டாந்து போட்டாங்கல்ல முதல்வரா, அதை போட்டதுலேருந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க நியூஸ். அதை பற்றி அது லிட்டரலாக ஒரு இடத்துல சொல்லிச்சுப்பா, நான் என்னோட உதவியாளர்களை நம்புகிறேன், கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுவேன், நான் என்ன ஏதுன்னு படித்து கூட பார்க்க மாட்டேன், ஏன் அவங்ககிட்ட நான் கேட்க கூட மாட்டேன், எனக்கு எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி பயங்கர ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்று கொடுத்தா ஞாபகம் இருக்கா? இன்னும் நிறைய ரேகா குப்தாமா பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு வந்து இவருக்கு கோவப்பட்டாரோ அப்படின்னு நினச்சா அதுவும் இல்லை. என்னாச்சு, நீதிமன்றத்துக்குள்ளே அங்கே தீஸ்ரா நீதிமன்றம் ஏதோ நீதிமன்றம் இருக்கு அங்கே டெல்லிக்குள்ளே, அங்கே கோர்ட்டுக்குள்ள நீதிபதிக்கு முன்னாடியே வச்சு வக்கீலை போட்டு வாங்குன்னு வாங்கியிருக்காங்க. சொல்ல முடியும், தடுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒருத்தங்க கூட போகலை போல, அட்டி கண்ணா விண்ணாலும் விழுந்துருக்கு. அதை பார்த்துட்டு நீதிபதிக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அதை பார்த்தோட அவருக்கு, இல்லைப்பா வக்கீலையே இந்த வலுக்கிறானே, நான் தப்பித்தவரை நம்ம நாளைக்கு வேற ஏதாச்சும் அவனுக்கு எதிராக தீர்ப்பை கொடுத்துட்டோன்னா, சார் வெளியில் எங்கேயோ இல்லை, ஒதுக்குப்புறமா இல்லை, கடத்திக்கிட்டு போகலை, கோர்ட்டுக்குள்ளே வச்சோ கும்மிரி இருக்காங்க சார். இதை பார்த்துட்டு தான் ஐயா நம்ம சூரியகாந்த் இருக்கார்ல, உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இது வரைக்கும் நானும் எவ்வளவோ கோர்ட்டில் இருந்திருக்கேன், ஆனால் இவ்வளவு சுதந்திரமாக கோர்ட்டுக்குள்ளேயோ ஒரு வக்கீலை போட்டு கும்பிடுறதுன்றது நான் இங்கே தான் பார்க்குறேன். இதுக்கு பேர் சட்டத்தின் ஆட்சியாடா? இதுக்கு பேர் சட்டத்தின் ஆட்சியா குண்டர்கள் ஆட்சியா? நீங்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பு, இத்தனைக்கும் டெல்லியோட பாதுகாப்பு யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஒன்றியத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. அந்த ஒன்றியம் வந்து என்ன, அட்லீஸ்ட் நீங்கள் ஒட்டுமொத்த டெல்லிக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு சில இடத்துலையாவது அந்த பாதுகாப்பை உறுதி பண்ண கோர்ட்டு சார். இது ஏதோ பார்க்கோ இல்லை வேற ஏதாச்சும் வந்து ஒரு பப்ளிக் ஏரியாவோ இருந்திருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்குள்ள வந்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. கோயிலுக்குள்ளே நடந்திருந்தா கூட பரவாயில்ல சார், கோர்ட்டுக்குள்ளே
ஏன்னா கோயிலுக்குள்ளே நடக்கிறது எவனும் எதிர்பார்க்க மாட்டான், அங்கே யாரும் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி வரமாட்டான். ஆனால் கோர்ட்டுக்குள்ளே பூரா அவங்களாத்தான் இருப்பாங்க. கோர்ட்டுக்கு யார் வர போகிறா நல்லா நினச்சி பாருங்க, அவங்களாத்தான் இருப்பாங்க. பூரா கொலை குற்றவாளிகள், அது சம்மந்தப்பட்டவங்க, கொள்ளையடிச்சவங்க, அவ்வளோ அம்புட்டு நல்லவங்களும் அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ அங்கே எவ்வளோ தூரம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, டெல்லி நாட்டோட தலைநகர். இப்போ இந்த டெல்லி குண்டு வெடிச்சிச்சுல ஒரு காரில், இது வரைக்கும் அதுக்கான வட தெரியலை. அப்போ எவ்வளோ உச்சகட்ட பாதுகாப்பில் அந்த இடத்த அவங்க வச்சிருக்கணும். அதுவும் ஒரு கோர்ட்டுக்குள்ள. ஒருவேளை உள்ள வந்தவங்க வேற ஏதாச்சும் பண்ணியிருந்தா வக்கீல விடுங்க, வேற யாரையாச்சும் நீதிபதி, போலீஸு யாரையாச்சும் கத்தி எடுத்து குத்தி இருந்தா, இல்லை ஏதாச்சும் குண்டு கிட்ட தூக்கி போட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பியா? ஆக்சுவலி அந்த எண்ணெய் ஓட்டத்துக்குலாம் அவங்க போயிட்டாங்க. இதையெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஃபீலிங் வருது சார். கோர்ட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க சார், இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது சாதாரண பொதுமக்களை விடுங்க சார், இந்த மாதிரி விஷயங்களை மேனேஜ் பண்ணுற எங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை வேணும்ல, அந்த சிஸ்டம் மேலே ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை வேணும்ல. ஆனால் இவங்ககிட்டலாம் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாமா சார்? பாஜக ஆள்ற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்கள் ஒரு தடவை விசிட்டு போயிட்டு வாங்க. ஐயா கவாய் சும்மாவா சொன்னார்? கவாய்க்கு மரியாதை கொடுக்காம கவர்மெண்ட்டு, நான் சொல்கிறது கவர்மெண்ட்டு, சாதாரண கட்சிக்காரங்க கிடையாது, கவர்மெண்ட் அதிகாரிகள் ஐயா கவாய்க்கு மரியாதை கொடுக்கலன்னு ஐயா கவாய் சொன்னாரா? அப்பயே தெரிஞ்சுக்க வேணாம் இவங்க லட்சணம் என்னன்ட்டு. அப்பயும் இவங்க தான் ஆண்டாங்க, இவங்க ஆண்ட அந்த மாநிலத்துக்கு தான் போனார். அதை பற்றி கொஞ்சம் கூட இவங்க கவலைப்படலையே சார். அவங்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எடுத்துக்கலையே. அதான் மரியாதை உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிக்கு ஒரு ஸ்டேட்டில் இருக்க சாதாரண ஆஃபீஸர்ஸ், ஸ்டேட்டில் இருக்கிறவங்க சாதாரண ஆஃபீஸர்ஸ் தான், அது ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும். ஆனால் அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரோட்டோக்காலுக்காவது கொடுத்துருக்கணும் இல்லையா? ஒரு சம்பிரதாயம் அது. அந்த சம்பிரதாயத்தை அதை கூட பண்ணாமல் அப்படின்னா அவங்க எந்த லெவலில் மதிச்சிருப்பாங்கன்றது பாருங்க. யாராக இருந்தாலும் எங்களுக்கு கீழே தான், நாங்கள் தான் இருக்கிறதுலே பெருசு, வேற யாரும் எங்களையெல்லாம் உள்ளுக்குள்ளே அப்படி எங்களை இது பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க, இல்லை சொல்லாமலாம் இருக்காங்க. அவங்க அந்த நினைப்புல தான் சார் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க இருக்கிற ஸ்டேட்டில் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. அங்கே எவன் கை ஓங்கி இருக்கோ அத்தனை ஓங்கி இருக்கவன் கையும் ஒன்று அவங்க கையாக இருக்கணும், இல்லாட்டி அவங்களால அது ஓங்கின கையாக இருக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் அவங்க எப்படி யாருக்கு பயப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? யாருக்கு பயப்பட? இது வரைக்கும் பாஜக ஆளுற மாநிலங்களில் கோர்ட்டில் எங்கேயாவது பாஜகவுக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கா? எங்கேயாச்சும் செஞ்சது நிரூபணமாக இருக்கும். நிரூபணம் ஆனாலுமே தீர்ப்பு வந்திருக்கா? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்துன்னு பயங்கரமாக பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லை, அதில் இந்த குரேஷின்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவை பற்றி எவ்வளவு கேவலமாக ஒருத்தன் பேசினான். அந்த அம்மாவை பற்றி, அதாவது இஸ்லாமிய சகோதரி, அந்த நாட்டுக்காரி பேசினால, அவனை ஏதாச்சும் பண்ண முடிஞ்சிச்சா சார்? இங்கே ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோர்ட்டு இத்தனைக்கும் சொல்லியிருக்கு போயிட்டு ஆக்ஷன் தான் இருக்கு. இங்கே திருப்பரங்குன்றத்தில் தூக்கிட்டு திரிஞ்சாங்கல்ல, கோர்ட்டு ஏன்ட்டு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க மேலே? இது கிட்டத்தட்ட ஒரு தேச விரோதம். ஆக்சுவலி அந்த கேஸில் தான் இது உள்ளே போகும். ஆனால் அவனை தொட முடிஞ்சிச்சு சார். அவன் மன்னிப்பு கேட்ட வீடியோவை போட்டு பார்த்தேன், இவன் கேட்குறத மன்னிப்பு மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியலையே. ஏதோ நம்ம அவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு வேற வழி இல்லாமல் அவன் வாயிலேருந்து வார்த்தையை வர வச்ச மாதிரிலாம் இருக்கு. மனசறிஞ்சு மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியலையே. கோர்ட்டில் சொன்னது அப்படி இருந்து ஒன்றும் பண்ண முடியல. இவ்வளவுதான். டெல்லிக்குள்ள அது சுதந்திரம். இப்போ கோர்ட்டே அது வாயத்தை சொல்லிச்சு. இவர் ஊராக போய் சொல்லிட்டு இருக்காருல்ல. ஒன்றும் இல்லை, ஐயா மோடி இங்கே வரப்போ, ஐயா அமித்ஷா இங்கே வரப்போ, தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடக்குது, தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள பயந்து போய் இருக்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது எங்களுக்கு டெல்லியில் இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது. டெல்லியில் நடக்கிறது ஒரு அரசாங்கம் நடத்துகிறதா, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டதா, அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்கிறதான்றது எங்களுக்கு கவலையாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சேஃப் இல்லாத ஒரு அன்சர்டனிட்டி இதில் தான் நாங்கள் இருக்கிறோம். என்ன பண்ண சொல்லி இப்போ இங்கே எவனாச்சும் ஒருத்தர் வாயத்தை சொல்லுங்க பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசுது. சுப்ரீம் கோர்ட்டு இந்தியாவோட அந்த அதாவது அந்நிய நாட்டு கைகூலி சொல்லுங்களேன். ஐயா சூரியகாந்த் காசு வாங்கிட்டாரு, ஐயா சூரியகாந்த் திமுகவோட அடிமையா இருக்கிறாரு, அவர் ஒரு ஊப்பி, அதனால தான் இப்படி பேசுறாரு, மற்றபடி டெல்லி ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, உச்ச நீதிமன்றம் பொய் சொல்லுது. சொல்லுங்க, சொல்லிட்டீங்கன்னா இல்லப்பா அப்படி சொன்னா தானே அது சரியா இருக்கும். வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இப்போ கண்டிக்குது. ஏன்டா இவ்வளவு கேவலமா ரூல் பண்ணிட்டு இருக்கீங்க?
ரூல் பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி பேசாம போங்கடா. பண்ண தெரிஞ்சவங்க கையில கொடுத்துட்டு போங்கடா. ஏன்னா இவங்க அந்த ஆட்சியை பிடிச்சது எவ்வளவு கேவலமான ஒரு முறைன்றது நல்லாவே தெரியும். கரெக்டா எலெக்ஷன் டைம்ல தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. மக்கள் மனசுல இவங்க சொல்றது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பிளானோட போய் அதுக்கு துணை போனதும் இங்க இருக்கிறவங்க தான். இப்ப சொல்றாங்கல்ல குண்டர்கள் ஆட்சி நடக்குது, அந்த அதே வகையறாதான். அந்த வகையறாத்தான் இவங்க அத்தனை பேருக்கு வந்து உட்கார்ந்து சால்ரா தட்டிக்கிட்டு இருந்தது. சார் உண்மை பண்ணணும் செய்யணும். இப்ப அந்த கேஸ் என்ன ஆச்சு? எங்க ஓப்பனா சொல்லுங்களேன். இந்த ஆட்சியை நாங்க கலைக்கிறோம், இது அன்சர்டனிட்டி. சார் சாதாரண ஒரு என்னைய மாதிரி ஒரு ஆட்கள் இல்லை உங்களை மாதிரி ஒரு ஆட்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரலாம் சார், தப்பு இல்லை. அதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, எங்களுக்கு இருக்க பயமா இருக்கு, இவங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றதுலாம் நம்ம வாயிலேருந்து வரலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசுவோம் நாளைக்கு மறந்துடுவோம். ஆனா அவங்க வாயிலேருந்து வர்றதெல்லாம் அது இந்த இது மாதிரி இந்த சத்திய வாக்கும் பையன் இல்லை, அந்த மாதிரி அவங்க வாயிலேருந்து வர்றதெல்லாம் ரொம்ப உச்சபட்சம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தெரியாம எதையும் பேச மாட்டாங்க. பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் அங்கே இடமே இருக்காது. இவ்வளோ தூரம் ரொம்ப ஃப்ரீயா கோர்ட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குதுன்னா கோர்ட்டுக்கு வெளியில என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அவங்களோட பார்வை அதுதான், வேற எதுவும் கிடையாது. இவ்வளவு செக்யூரிட்டி டைட்டா இருக்க ஏரியா, ஜட்ஜி இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க, அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்றவங்க இருக்காங்க. இங்கேயே இவ்வளவு தைரியமா இவங்க இந்த வேலையை பார்க்குறாங்கன்னா வெளியில ஒண்ணுமே இல்லாத பவர்லெஸ் பீப்புள் கிட்ட என்னென்ன வேலையை இவங்க பார்ப்பாங்க. அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க. உண்மையிலே இங்க ஆட்சி நடத்துறது அரசாங்கமா பாஜகவா? இல்ல, முழுக்க முழுக்க குண்டர்கள், எதுக்கும் பயப்படாதவங்க, அவங்க தான் முழுக்க முழுக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேவலமா கேட்டிருக்காப்புல. இதை விட அசிங்கமா திட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இதுக்கு உண்மையில நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இப்ப என்ன பண்ணலாம்? ஆட்சியை கலைச்சிடலாமா? எப்பா சொல்ல வேண்டியவங்க சொல்லிட்டாங்கப்பா, ஆட்சியை கலைச்சிடலாமா? டெல்லியை மறுபடியும் இப்ப அதை இவங்க வந்து ஆள தகுதி இல்லை, இவங்க வந்து இது ரூல் பண்றதுக்கு தவறிட்டாங்க, இவங்க கண்ட்ரோல்ல ஸ்டேட்டு கிடையாது, கவுண்டர் ஆட்சியை கொண்டு வருவோம். சார் சொல்லுங்க சார், ஏதாச்சும் இதே வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நீதிமன்றம் இப்படி ஒரு கருத்தை சொல்லிருச்சு, உச்ச நீதிமன்றம் வேணாம் உயர் நீதிமன்றம் இப்படி ஒரு கருத்தை சொல்லிருச்சு, சென்னை அதாவது தமிழ்நாடு குண்டர்கள் ஆட்சி நடக்குது, இங்க வந்து ஒரு ஜனநாயக ஆட்சி நடக்கல, இந்த ஆட்சி பண்றவங்க சரியில்லை, அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டை பாதுகாக்கிறதுக்கு தவறிட்டாங்க சொல்லி இருந்தா இந்நேரத்துக்கு தூக்கி கொண்டாந்து வந்து உட்கார வச்சிருப்போமா இல்லையா? சனாதிபதியா சார் இவங்க கையில இருந்து சாவியை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துடலாம் சார். ஆனா எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் இருந்தாலும் அந்த வேலையை நம்ம பார்ப்போமா மாட்டோமா சார்? அப்படி இப்ப மட்டும் என்ன வாயை திறக்க மாட்டேன்றாங்கல்ல சார். பொய் சொல்லுங்க, ஜட்ஜு பொய் சொல்றாரு. சர்ச்சுக்கு வந்து ஐயா மோடி மேல தனிப்பட்ட முறையில் வன்மா, சர்ச்சுக்கு வந்து பாஜக வந்து பிடிக்கிறது இல்லை, அவர் ஒரு ஆன்டி இந்து, அவருக்கு வந்து இந்த பாரத நாட்டு மேல அவ்வளவு ஒரு இது வெறுப்பு, சொல்லுங்களே பார்ப்போம். இந்த ஒரு எக்ஸ் ஆர்மி ஜெனரல் இருந்தார்ல நரவண, அவரை மாதிரி இவரும் ஒரு நாள் புக் எழுதுவார், இவரும் எழுதுவார். அன்னைக்கு இவங்க என்னென்ன உள்ளுக்குள்ள பண்ணாக்கிட்டது வெளியில வரும் பார்ப்போம். நன்றி.